நான் எப்படி இருக்கேன்? அனு, இங்க நிறைய பேர் இருக்காங்க. உள்ள போய் பேசலாமா? என்னை ஏன் தனியா வர சொன்ன? இப்ப 2 நாள்ல பிளாட் ஆயிட்டான். எனக்காக ஒரு ஃபேவர் பண்றியா? ஷியோர். என் ட்ரெஸ்ஸோட ஜிப்பருமும் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் போட்டு விடுறியா? இந்த சாண்டி மறுபடியும் வந்துட்டா என்ன பண்றது? ஒரு நிமிஷம், என் சைல்ட்ஹுட் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். தம்பி, அவன் எங்க போனா? பிரதர், எங்கடா இருக்க? இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டி ரூமுக்கே வந்திருக்கேன். இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் ஒன்னும் திருட இல்ல. முதல் தடவை பண்ணும்போது டைம் ஆகும்ல. குமார் அங்கிள் வேற ரூமுக்கு வந்துட்டாரு, போகவே இல்ல. அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி சரி, ஓகே, நீ சீக்கிரம் வா, நானும் வந்துடுறேன். பாய் 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 பாய். திருட வந்திருக்கியா? என்ன திருடுன சொல்லு. அட கடவுளே, மெஹந்திய மாத்தின விஷயம் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சதுன்னா முதல் வேலையை என்ன அடிச்சு கொன்றுவா. இப்ப ஒரு கைய வச்சு என் 10 இளமையை உடைச்சிருவா. டேய் திருட்டு பயலே, நீ திருடினதை கண்டுபிடிச்சது அப்படி வாய் அடிச்சு போய் நிக்கிறியா? மரியாதையா சொல்லு. சொல்லு, என்ன திருடுன? இங்க பாரு, நீ குண்டா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் நினைச்சிடாத. டேய் இருடா, யாரோட குண்டுன்னு சொல்ற? முன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி இந்த ரூம்ல முன்ன தவிர வேற யாருக்கா? புரிஞ்சுதா குண்டு பொண்ணு? டேய் இங்க பாரு, என்ன குண்டுன்னு சொன்ன வாயை உடைச்சிருவேன். என்ன குண்டுன்னு சொல்றல, உனக்கு வரப்போற பொண்டாட்டி குண்டா இருப்பா. உன்ன மாதிரி குண்டா இருக்கிற பொண்ணை நான் கண்டிப்பா கட்டிக்க போறது இல்ல. என் பொண்டாட்டி ஹாட்டா, செக்ஸியா, ஸ்லிம்மா இருப்பா. உன்ன மாதிரி குண்டா இருக்க மாட்டா, புரியுதா? டேய் கண்ணாடில உன் மூஞ்சியை பாத்திருக்கியா? நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பேன். ஆமா, உன்னை இதுக்கு முன்னாடி யாருமே புகழ்ந்தது இல்லையா? உன்னை நீயே புகழ்ந்து பேசுற. whatever. உன்னை பாக்குறதுக்கே சகிக்கல. நீ பாக்கிறதுக்கு குரங்கு மாதிரி இருக்க. சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒட்டகம் மாதிரி இருக்க. ஓ மூஞ்சி ஜோக்கர் மாதிரி இருக்கு. என்ன ஜோக்கர்னு சொன்ன? வேற என்ன சொல்றது? நான் பூசணிக்காவா, நீ வந்து மிளகா. எல்லாம் முடிஞ்சதுல? முடிஞ்சதுடா. நீ தேஞ்சு போன ஒரு டயர், நீ ஒரே ஃபுட்பால், அப்புறம் புல்டோசர், நீ ஒரே குண்டு குண்டு பூசணிக்காய். இது கூட தானே மயந்து இருக்கு. ஆமா இதுதான் குட். குண்டு அப்ப இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த, நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்ப புரியுது. என்ன தனியா பார்த்து மடக்கணும் தானே பாத்துக்கிட்டு இருக்க. கியூட். நல்லா சண்டை போடுறாங்க. வாழைக்காய், பூசணிக்காய் ரொம்ப அழகா சண்டை போடுறாங்க. கடவுள் இவங்களை சண்டை போடுறதுக்காகவே படிச்சிருக்காங்க போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க சித்தியை பார்த்து நீ ஜொல்லு விட்டுக்கிட்டு இருந்த. சிச்சி, உன்ன மாதிரி பசங்க வயசான ஆண்டிங்களையும் விட்டு வைக்கிறது இல்ல. என்ன? நான் உன்னை ஃபாலோ பண்ணனா இந்த மூஞ்சி பின்னாடி வந்தானா உன்னெல்லாம் என் கால்ல போடுற செருப்பு கூட பார்க்காது. இந்த உலகத்துல நீ மட்டும் தான் பையனா கூட நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இன்னொரு முறை என்ன குண்டுன்னு சொன்ன, உன் மூஞ்சியை பேத்துருவேன். இந்த சப்பா மூஞ்சியை இன்னும் சப்பையாக்கிடுவேன். ஜாக்கிரதை. 1 நம்பர் ஃப்ராட், சரியான குரங்கு. என்னது? சாண்டி, நீ இன்னைக்கு வராத. இன்னைக்கு என் கசின் அனுவோட மெஹந்தி. நீ ஒன்னும் வர தேவையில்ல. பேபி, சூப்பர் நாள் பேபி. இந்த நாள்ல உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாம நானும் இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும்ல. அப்புறம் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. ஐயோ வராதன்னு சொல்றல. ப்ளீஸ் மை டெடி பேபி. ஏன் ஏதாவது பிரச்சனையா? என்னைய வர வேண்டாம்னு சொல்ற? நீ வந்ததானே பிரச்சனையா ஆரம்பிக்கும். அப்படின்னா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தனா, நீ எப்ப வந்தாலும் என் பேச்சே கேக்குறது இல்ல. வேணும்னே ஹர்ட் பண்ற. நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயப்படுற. உண்மையை சொல்ல, நீ வேற ஏதாவது பொண்ணை பாத்துட்டியா? ஐயோ இல்ல பேபி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ தப்பா நினைக்காத. சரி பேபி, நான் இப்ப அங்க வரல. இங்க பாரு, நான் என் கண்ணை கூட எடுத்து வச்சிட்டேன். ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு தான் தெரியும்ல நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. சரி, நீ அழாத. நான் வரல, போதுமா? ஹாப்பி? சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் பேபி, நான் இப்ப அங்க வரலனா
மெஹந்தி ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குதுன்னு நான் எப்படி கத்துப்பேன்? நான் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, நீ அப்புறம் வந்து பாரு. வாவ் சூப்பர், யூ சோ ஸ்மார்ட். யூ நோ பேபி, அதனால தான் ஐ லவ் யூ. லவ் யூ டூ. சரி பேபி, மறுபடியும் கட் பண்ணிட்டா? இந்த சாண்டி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற? ஏதாவது யோசிக்கலாமா? இப்போதைக்கு ரிஷிக்கு எனக்கு கல்யாணம் ஆகிறத பத்தி யோசி. சரி, மெஹந்தி போடுற வந்துட்டா, நீ உடனே கீழே போ, நான் மெஹந்தி எடுத்துட்டு வரேன். சரியா? ம். அண்ணா, பிரீத்தி எங்கண்ணா? நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். எப்படி அவளுக்கு மெஹந்தி போடுவேன்? அங்க பார், அவளே தானா என்கிட்ட வராப்பா, என் கையால மெஹந்தி போடுக்கிறதுக்காகவே. அவ முகத்துல துளி கூட சந்தோஷமே தெரியல. நீ அவளுக்கு மெஹந்தி போட போய் அவ உன்னை அரைஞ்சர போற பாத்துக்கோ. அரையட்டும், அப்படியாவது அவ கை என் மேல படும்ல. ஐயோ ப்ளீஸ் அண்ணா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. நீ இப்படி பேசுறது அவளுக்கு பிடிக்கல போல, அதனால தான் உன்னை பார்த்தா விலகி விலகி போறா. அண்ணா வரா வரா வரா. இப்போ ஏதோ ஒண்ணு நடக்க போகுது பாஸ். நான் இந்த இடத்த விட்டு காலி பண்றதே நல்லது. பண்டிதர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மெஹந்தியை புனிதம்னு சொல்றாங்க. அதை கட்டிக்க போற பொண்ணோட கையில போட்டா அவங்க 2 பேரும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பாங்களாம். சரி சொல்லு, மெஹந்தி போட்டு விட்டுட்டா? வாய்ப்பே இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் உன்னை என் சொந்தமாக்கிட்டேன். நீ தான் என் மனைவி ஆக போற. நீ கம்பல் பண்ணில எனக்கு மெஹந்தி போட முடியாது. உனக்கு புரிஞ்சுதா? நான் கண்டிப்பா போடுவேன். இங்க பாரு, இது ஒரு சம்பிரதாயம். ஆனா இது உண்மைதான். பண்டிதர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மெஹந்திய ஒரு பையன் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு பொண்ணு கையில போட்டா அவங்க கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. இது சாமி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது. தயவு செஞ்சு இதுல விளையாடாத. நான் இந்த மெஹந்தியை செவக்க விட மாட்டேன். உடனே கையை கழுவ போறேன். இது என் காதலோட ஆழம். அவ்வளவு சீக்கிரம் போகாது. நான் இத போக வைப்பேன். இந்த மெஹந்தி செவக்கிறது காதல் மாதிரி, ரொம்ப ஆழமான காதல். ஒரு பொண்ணோட கையில இந்த மெஹந்தி இவ்வளவு ஆழமா செவக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும்ல? அவன் அவளை அதிகமா காதலிக்கிறான், உயிரை விட அதிகமா. இது இந்த ஜென்மத்து பந்தம் இல்ல, 7 ஜென்மத்து பந்தம். யார் இதெல்லாம் சொன்னது? நான் தான் சொல்றேன். நல்லா இருக்குல்ல? ரிஷி,
ரிஷி நீங்க இருந்து கிளம்பு. நம்மள இங்க யாராவது பார்த்துட்டு அப்புறம் பிரச்சனை ஆயிடும். மனசு கேட்க மாட்டேங்குது. ரிஷி எங்க இருக்க? என்ன மனசு கேட்க மாட்டேங்குது? முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. சரி அப்படின்னா நீ சொல்லு, என்ன உனக்கு இவ்ளோ இவ்ளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இவ்ளோ மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் கிளம்பிடுறேன். இவ்ளோ எனக்கு ஒண்ணு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் எங்கேயாவது தூரமா போயிட்டேன்னா உன் கண்கள் என்ன தேடாதா? நான் உன் தங்கச்சி கூட நின்னா உன்னால ஏன் பொறுத்துக்க முடியல? நான் அவ கூட என்ன பண்றேன், நீ எதுக்கு ஒளிஞ்சு நின்னு பாக்குற? என்ன அவ கூட பார்க்கும்போது உனக்கு எந்த பொறாமையும் வரலையா? எதுவுமே தோணலையா? இதெல்லாம் தப்பு. பிரீத்தி, பொய் சொல்றத நிறுத்து. ஏன் உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற? எனக்கு நல்லா தெரியும், நான் உன் தங்கச்சி கூட இருந்தா அது உனக்கு பொறாமையா தான் இருக்கு. இதெல்லாம் போய் உன்னையே நீ ஏமாத்திக்காத பிரீத்தி. இல்ல. அப்ப சரி, நான் தான் பொய் சொல்றேன்ல. நல்ல வேலை அவ போயிட்டா. யாரு? ஒண்ணு இல்ல. என்ஜாய். சூப்பர் சூப்பர். ஆஹா சூப்பர் இந்திரா, அற்புதம். மெஹந்தில எவ்வளவு அழகான டிசைன் போட்டிருக்க. வாவ், நீ சூப்பர் ஆர்டிஸ்டா இருக்க. நீ இவ்வளவு அழகா மெஹந்தி போடுவேன்னு எனக்கு முதல்லயே தெரியாம போச்சு. ஆன்ட்டி, மாமாவோட ஃபர்ஸ்ட் லெட்டரை இதுல போட்டு விடுங்க. ஆர் டிசைன்ல தெரியாம போடுங்க. அப்பதான் அவரால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. என்ன விட்டா ரிஷியை இவளுக்கு கிடைக்காம பண்ணிடுவேன். பேசுறேன். மாமா, மாமா இங்க வாங்க. அக்காவோட கையில உங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் தேடுங்க. ஏன் அது எங்க தொலைஞ்சு போச்சா என்ன? மாமா, இது ஒரு சம்பிரதாயம். வாங்க. சாரு பிரீத்தி கிட்ட சமத்தியா வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. முகத்தை பார்த்து அப்படியே தொங்கி போன மாதிரி இருக்கு. ஹேய், என்னடா வளர்ற? ஒண்ணு இல்ல, என்ஜாய் பண்ணு. வாங்க மாமா. வாப்பா வா. வா வா. மாமா, உங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடிங்க. ஓகே, இந்த கேமே விளையாண்டா போது. என் பேர் எங்க இருக்கு? யூஸ் பண்ணி பண்ணி கடைசியில என் மேல காதல் வந்துருச்சுல. வாய்ப்பே இல்ல. உங்க அக்கா பொறாமப்படுறதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். அங்க பாரு, அவங்க நிக்கிறா பாரு. சரி, நீ என்ன நினைக்கிற? பொறாமப்படுறாளா இல்லையா? எனக்கு என்ன தெரியும்?
கண்டுபிடிச்சிட்டேன். வேற எழுதலமா, ஒரே ஒரு லெட்டர் தான் எழுதிருக்கீங்க, பாத்துட்டேன். என்ன காதலிக்கிறானா? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். எப்ப பார்த்தாலும் அவ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கான். அவ கூட ஒட்டிக்கிட்டு என்ன வேற ஃபாலோ பண்றா. சரியான பைத்தியம். அவளுக்கு நெக்லஸ் போட்டு விட சொன்னாங்க. ஆனா அவ கையை யார் பிடிக்க சொன்னாங்க? சீப், வெரி சீப். எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் எதுக்கு அவனை பத்தி யோசிக்கணும்? நிஜமாவே ஒருவேளை எனக்கு பொறாம வந்துருச்சோ? பாத்தியா, என்னோட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாரு. மனசுல என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குடா, அதனாலதான் இப்படி பண்றா. ஆமாண்ணா, அவளோட கோவம் தோல்வி அடையுது, உன்னோட காதல் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அவ எந்த அளவுக்கு ஜெல்லஸ் ஆகணும்னா அவளே நேர்ல ஓடி வந்து உன்கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லணும். ஆமாண்டா, நீ கரெக்டா சொன்ன. டேய், ஆனும் எனக்கு பிடிக்கல, ஆனா நல்ல பொண்ணா இருக்கா. பிரீத்தி கோவப்படுறதுக்காக தான் நான் அவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தெரியல. பட் எனிவேஸ், பிரீத்தி மட்டும் எனக்கு ஓகே சொல்லிட்டோம், நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவனோட ஃபேமிலி கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு சாரி கேட்பேன். அதுக்கப்புறம் நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிப்பேன். வா. இப்பதானே எனக்கு புரியுது காதல்னா என்னென்ன. அப்படியா? காதல்னா என்ன? காதல் அது நம்ம காதல்ல வெற்றி அடையணும்னா இந்த உலகத்தை எதிர்த்து போராடணும். நான் பண்ணுவேன். நான் பிரீத்தி அடையறதை யாராலையும் தடுக்கவே முடியாது, அவளாலே முடியாது. ஏன்னு தெரியலடா, அவளை பார்த்ததும் அவளுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்க மாதிரி இருக்கு. அண்ணா, நீ ரொம்ப மாறிட்ட. உண்மையை சொல்லிட்டா, நீ ரொம்ப தெளிவாயிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ போய் உன் ஆளை பாரு. லவ் யூ. அப்ப ஹக் பண்ணி. கண்டிப்பா. அண்ணா, நீ ஏன் உட்கார்ற? எந்திரி. அவளை மறைஞ்சு பாக்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா இல்ல, நான் ஏன் ஒளியணும்? நீங்க என்ன பண்ற? நீ கிளம்பு. உன்னை பத்தி ஏதோ சொல்ல போறான், அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். ஓகே ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பிரீத்தி, உன்னோட துப்பட்டா. தொடாத. உன் துப்பட்டால பின் வெளியில வந்துருச்சு, குத்திடும்ல. குத்திருச்சா? இரு, நான் போறேன். ஏய், நீ என்ன பண்ண போற? இத புடி. திரும்ப. ரிஷி, நீயும் என்ன ரொம்பவே லவ் பண்ற. நீ என்ன மட்டும் ஏமாத்தல, உன்னையே நீ ஏமாத்திக்கிற.